Good morning to all. Today we will talk about 10th science-ல நம்ம நியூட்டன்ஸ் லாவில் பார்த்துட்ருக்கோம். லாஸ் ஆஃப் மோஷனில் நியூட்டன்ஸ் லாவில் பார்த்துட்ருக்கோம். இம்பல்ஸ் பார்க்க போகிறோம். இம்பல்ஸ்னால் என்ன அப்படின்னு இப்போ பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் செகண்ட் லாலாம் பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ இம்பல்ஸ்னால் என்னன்றது பார்க்கலாம். A large force acting for a very short interval of time is called as impulsive force. A large force acting for a very short interval of time is called as impulsive force. ஓகேவா? என்ன அப்படின்னா லார்ஜ் ஃபோர்ஸ்னா ரொம்ப பெரிய ஃபோர்ஸு, ஒரு அதிகமான விஷயம் நீங்கள் கொடுக்குறீங்க. ஆக்டிங் ஃபார் அ வெரி ஷார்ட் இன்டர்வல் டைம். எப்படி? ஒரு குறிப்பிட்ட சின்ன, அதுவும் கொஞ்சமான நேரத்தில், சரியா? நீங்கள் கொடுக்குற ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? ரொம்ப அதிகமானதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால் என்னென்னா, இப்போது ஒரு ஹைவேஸ் ரோட்டில் ஒரு பெரிய ட்ரக்கு வண்டி போயிட்டுருக்கு. அது எப்படின்னா ஒரு ஃபாஸ்ட்டு, எப்படின்னா ஒரு 100 கிலோமீட்டர் அந்த வேகத்தில் பெர் ஹவர், 100 கிலோமீட்டர் பெர் ஹவரில் போயிட்டே இருக்குது. அப்போது இப்படி போயிட்டுருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, சடனாக அந்த வழியில் ஒரு குழந்த ஒன்று குறுக்க ஓடியாருது, இல்லை ஒரு ஆடோ மாடோ எதனா ஒன்று ஓடியாருது இல்லையா? அந்த ஸ்டேஜில் அப்போது என்ன ஆகுது, அந்த இடத்துல சடன் பிரேக் போடுவாங்களா அந்த டிரைவர். அப்போ சடன் பிரேக் போடும்போது அந்த இடத்துல என்ன ஆகும், நீங்கள் அந்த பிரேக்குக்கு ஒரு லார்ஜ் ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா? லார்ஜ் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அந்த இடத்துல கரெக்டாக அந்த ஷார்ட் டைமில் குறுக்க திடீர்னு ஓடியாருது அப்படின்னா ஒரு ஷார்ட் பீரியடில் அந்த லார்ஜ் ஃபோர்ஸ் கொடுத்து என்ன பண்ணிடுறாங்க, நிறுத்துகிறாங்க. சரியா? அப்போது இதுதான் லார்ஜ் ஃபோர்ஸு, அதாவது ரொம்ப பெரிய அதிக ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க, ஆனால் ஒரு ஷார்ட் டைமில் கொடுக்குறாங்க. சரியா? பாருங்கள், இம்பல்சிவ் ஃபோர்ஸ் பார்க்குறோம் இன்றைக்கி. இது லார்ஜ் ஃபோர்ஸு. சரியா? லார்ஜ் ஃபோர்ஸு எதில்? ரெஸ்பெக்ட் டு ஷார்ட் டைமில். ஷார்ட் டைம் ஷார்ட் டைமில் வருது. சரியா? அதாவது ஒரு பெரிய ட்ரக்கு சொன்னோம். சரியா? பாருங்கள், ட்ரக் மாதிரி தெரிஞ்சால் பாருங்கள், ஒரு பெரிய ட்ரக்கு போயிட்டுருக்குது. எப்படி அப்படின்னா 100 கிலோமீட்டர் பெர் ஹவர். 100 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஒரு மணி நேரத்தில் 100 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது. குறுக்க திடீர்னு ஒரு குழந்தையோ இல்லை ஒரு ஆடு மாடு எதனா ஒன்று குறுக்க வருது. அப்போ போகிற அந்த ஸ்பீடில் டக்குன்னு அந்த டிரைவர் என்ன பண்ணுறாரு, பிரேக் போடுறாரு. பிரேக்குக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறாரா, அதுவும் ரொம்ப குறிப்பிட்ட, ஏன்னா இடிச்சிடுமே அப்படிங்கிறதுனால ரொம்ப வேகமாக ஒரு ப்ரெஸ் கொடுத்தோடனே எல்லா டயரும் அதனுடைய மூவிங் அப்படியே லாக் ஆகுது. சரியா? அப்போ லாக் ஆகும்போது என்ன ஆயிடுது, ஒரு ஷார்ட் பீரியடில் இங்கே பக்கமாக இந்த வண்டி நிற்கிது. அப்படியே நிறுத்திடுறாங்க. சரியா? இதுதான் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த லார்ஜ் ஃபோர்ஸு அந்த டயரில் எல்லாம் ஆக்ட் ஆகி டக்குன்னு அந்த குறிப்பிட்ட ஷார்ட் டைமில் நின்றுது, மோதாமல் அப்படி டக்குன்னு நின்றுது இல்லையா? இதுதான் லார்ஜ் ஃபோர்ஸு. எப்படின்னா ஒரு ஷார்ட் டைமில் ஆக்ட் ஆகுது. சரிங்களா? இதைத்தான் இம்பல்சிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அதாவது சடனாக நடக்கும், ஆனால் அது ஷார்ட் பீரியடில் நடக்கும். சரியா? கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். அதுதான் இந்த ஆக்சிடெண்ட் அப்படிலாம் சொல்லுவாங்க. கண்ணிமைக்கிற நேரத்தில் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சிங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா? அந்த கண்ணிமைக்கிற நேரம், அந்த டைமிங் ரொம்ப ஷார்ட்டு, நீங்கள் கொடுக்குற ஃபோர்ஸு அதிகம். சரிங்களா? சரி, இதுக்கு இவங்க சொல்கிற ஃபார்முலா கொடுத்துருக்குற, இம்பல்சிவ் ஃபோர்ஸுக்கு கொடுத்துருக்குற ஃபார்முலா என்ன அப்படின்னா, J = F இன்ட்டு டைம். என்ன? எஃப்ங்கிறது ஃபோர்ஸு, டைமு ஷார்ட் டைம். சரியா? அதை தான் J = F இன்ட்டு T. ஜேங்கிறது இம்பல்ஸ். சரிங்களா? இம்பல்ஸோட நோட்டை என்ன டினோட் பண்ணுறோன்னா நம்ம J அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த F இன்ட்டு T அப்படிங்கிறத வச்சுக்கலாம். இன்னொன்று இம்பல்ஸை செகண்ட் லா அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே செகண்ட் லா பார்த்தோம். அந்த செகண்ட் லாவை பேஸ் பண்ணி இந்த
இம்பல்சிவ் ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். சரியா? சரி, அக்கார்டிங் டு பை செகண்ட் லாவில் செகண்டில் என்ன சொல்லியிருக்கு? எஃப் அதாவது ஃபோர்ஸு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சேஞ்ச் இன் மொமெண்டம். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சேஞ்ச் இன் மொமெண்டம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஓகேவா? நம்ம டைம் பொறுத்து மொமெண்டம் சேஞ்ச் ஆகுது. இதுதான் வந்து ஃபோர்ஸு. அப்போது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். சரியா? இப்படின்னு நம்ம செகண்ட் லாவில் பார்த்தோம். சரியா? ஓகே, ஆல்ரெடி நம்ம செகண்ட் லாவில் பார்த்துருக்கோம். சேஞ்சிங் மொமெண்டத்தை என்னென்னு நம்ம டினோட் பண்ணுவோம்? டெல்டா அப்படின்னு சொல்லி. மொமெண்டத்துக்கு வந்து பி, சேஞ்சுக்கு என்ன? டெல்டான்னு போடுவோம். டெல்டா பின்னு போடுவோமா? இப்போ நம்ம அதை இங்கே போடலாம். அப்போது எஃப் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டெல்டா பி வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஓகேவா? இப்போது நம்ம பாருங்கள், சேஞ்ச் இன் மொமெண்டத்தை நம்ம டெல்டா பின்னு போட்டிருக்கோம் ஆல்ரெடி. அது வித் ரெஸ்பெக்ட் டு டைமில் நடக்குது சேஞ்சிங் மொமெண்டம். அதை நம்ம இப்படி எழுதலாமா? அதாவது எஃப் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டெல்டா பி டிவைடட் பை டி. சரிங்களா? பீனா என்ன? மொமெண்டம்னு தெரியும் நமக்கு ஆல்ரெடி. பீனா மொமெண்டம். அடுத்தது டெல்டானா சேஞ்ச், அதாவது ஏதாவது மாற்றம் ஏற்படுது அப்படிங்கிறதுக்கான ஒரு டினோட் தான் இந்த சேஞ்சுங்கிறது, டெல்டாங்கிறது. சரியா? டிங்கிறது டைமுன்னு தெரியும் நமக்கு. சரி, அப்புறம் ஓகே, இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். எஃப் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டெல்டா பி டிவைடட் பை டி. இப்போது எஃப் டெல்டா பி டிவைடட் பை டி அப்படிங்கிறத ஃபோர்ஸை நம்ம பாருங்கள் இஸ் ஈக்குவல் டு போடலாமா? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். செகண்ட் லாவில் எஃப் ஈக்குவல் டு பாருங்கள், எஃப் ஈக்குவல் டு டெல்டா நம்ம இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனில் ஈக்குவல் டுன்னு போடலாம். ஏன்னா சேஞ்சிங் மொமெண்டமும் டிவைடட் பை டைம் இது வந்து ஃபோர்ஸ்க்கு ஈக்குவல். அப்போ டெல்டா பி ஈக்குவல் டு டிவைடட் பை டைம் அப்படின்னு போட்டோம். சரி, இப்போ இந்த டைமை நான் இந்த சைடு கொண்டு வரேன் அப்படின்னா, அப்போ ஃபோர்ஸ் இந்த சைடு டிவைடில் இருக்கிறது இந்த பக்கம் வந்துச்சுன்னா மல்டிப்பிளில் மாறுமா? ஓகே, இன்ட்டு டி இஸ் ஈக்குவல் டு டெல்டா பி. ஓகேவா? அப்போ ஃபோர்ஸு டைமு இது வந்து என்ன ஆகுது? சேஞ்சிங் மொமெண்டம் கொண்டு வருது. சரியா? இந்த ஃபோர்ஸும் டைமும் சேஞ்சிங் மொமெண்டத்தை கொண்டு வருது. பாருங்கள், இதுக்கு முன்னாடி நம்ம இதை எங்கே பார்த்தோம்? எஃப் இன்ட்டு டியை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே பார்த்தோமா? ஜே இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டி, அதாவது இம்பல்ஸோட ஃபார்முலாவாக நம்ம பார்த்துருக்கோமா? அப்போது அதே எஃப் இன்ட்டு டி இங்கே வருது. எஃப் இன்ட்டு டி இங்கே வருது. இதை நம்ம ஜேன்னு பண்ண முடியுமா? ஜே இஸ் ஈக்குவல் டு டெல்டா பி. அப்போது பாருங்கள், இம்பல்ஸுக்கு இப்போ 2 ஃபார்முலா கிடச்சிருச்சு. ஒன்று ஜே இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டி, அதுதான் நம்ம லார்ஜ் ஃபோர்ஸு ஷார்ட் டைமுன்னு பார்த்தோம். அப்போ அந்த லார்ஜ் ஃபோர்ஸும் ஷார்ட் டைமும் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு மொமெண்டம் என்ன ஆகுது? சேஞ்ச் ஆகுது. சரியா? அதுதான் வந்து டெல்டா பி. அப்போது 2 விதமாக நமக்கு இப்போது ஃபார்மேட் கிடச்சிருக்கு. சரியா? இந்த டெல்டா பி எப்படி வந்து இப்போ நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? செகண்ட் லா, அக்கார்டிங் டு செகண்ட் லா வச்சு நம்ம இந்த இம்பல்சிவ் ஃபோர்ஸ் நம்ம போடுறோம் அப்படின்னா, இம்பல்சிவ் ஃபோர்ஸில் நமக்கு ஃபஸ்ட்டு செகண்ட் லானா சேஞ்சிங் மொமெண்டம் வித் ரெஸ்பெக்ட் டு டைமுன்னு நம்ம பார்த்துட்டோம். ஃபோர்ஸு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ சேஞ்சிங் மொமெண்டம் எப்படி நடக்குது? டெல்டா பி டிவைடட் பை டைமு. இப்போ சேஞ்சிங் மொமெண்டம் வேணும்னா நமக்கு என்ன தேவை? அக்சலரேஷன் பண்ண போகிறோம் இல்லையா? அக்சலரேஷன் பண்ணினா அதனால் நமக்கு மொமெண்டம் வந்து சேஞ்ச் ஆச்சு. என்னாச்சு? அக்சலரேஷன் பண்ணதுனால நமக்கு மொமெண்டம் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு இல்லையா? அதுதான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த ட்ரக் வந்து பாருங்கள் ஃபாஸ்ட்டாக போச்சு. ட்ரக்கு டக்குன்னு அவங்க லார்ஜ் ஃபோர்ஸ் அந்த ஆக்ட் பண்ண உடனே நமக்கு மொமெண்டம் வந்து
சேஞ்ச் ஆகுது இல்லையா, ஒன்று நிற்குது, பிரேக் ஆகி நிற்குது இல்லையா. அப்போது இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் அக்சலரேஷன் கொடுக்கவும் டக்குன்னு அந்த இடத்துல வந்து சேஞ்சஸ் நடக்குது. ஓகேவா, அதே தான் செகண்ட் லாவில் வந்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. அப்போ இந்த செகண்ட் லா படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃபோர்ஸ் என்ன ஆகுது, மொமெண்டத்தை சேஞ்ச் பண்ணுது வித் ரெஸ்பெக்ட் டு டைமு. அப்போது எனக்கு இம்பல்சிவ் ஃபோர்ஸ் எப்படி கிடைக்குது அப்படின்னா எனக்கு எஃப் இன்ட்டு டிங்கிறத நான் ஜேன்னு போட்டேன் இஸ் ஈக்குவல் டு டெல்டா பி. இப்போ இந்த ஃபோர்ஸும் டைமும் ஆக்ட் ஆகி எனக்கு மொமெண்டம் சேஞ்ச் ஆகுது. அதுதான் வந்து நம்ம இம்பல்சிவ் ஃபோர்ஸுக்கு இப்போ 2 விதமான ஃபார்முலாவை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா, ஓகே சரி. இப்போது இந்த இம்பல்சிவ் ஃபோர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 2 வே சேஞ்சிங் மொமெண்டம் நடக்குது. பாருங்கள், இம்பல்ஸ் இஸ் also equal to magnitude of change in momentum. Its unit is kilogram per second. Per secondங்கிறது கிலோகிராம் செகண்ட் பவர் -1 ஆர் நியூட்டன்ஸ் செகண்ட். சரிங்களா, சரி. இது என்னன்னு சொல்ல வராங்க அப்படின்னா இந்த இம்பல்சிவ் ஃபோர்ஸு 2 விதமாக நீங்கள் சேஞ்ச் இன் மொமெண்டம் கேன் பி அச்சீவ்ட் இன் 2 ways. சரியா, இந்த சேஞ்சிங் மொமெண்டம் தான் இப்போ இங்கே நடக்குது. அதுதான் நான் லார்ஜ் ஃபோர்ஸ்னு சொன்னோம், ஷார்ட் டைம்னு சொன்னோம். அந்த சேஞ்சிங் மொமெண்டம் இங்கே நடக்குதுன்னு செகண்ட் லா, அக்கார்டிங் டு செகண்ட் லா படி நம்ம எல்லாமே சொல்லிட்டோம். அப்போ ஜேஸ் ஈக்குவல் டு சேஞ்சிங் மொமெண்டம். இப்போ இந்த சேஞ்சிங் மொமெண்டம்ங்கிறது எப்படி நடக்குது அப்படின்னா 2 வேல நடக்குது. ஒன்று, எ லார்ஜ் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஃபார் அ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். சரியா, அது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். என்ன, இப்போ இந்த ட்ரக்கு சொன்னோம் இல்லையா, இந்த ட்ரக்கு படி நீங்கள் அந்த லார்ஜ் ஃபோர்ஸுங்கிறது ஆக்ட் ஆகுது, ஷார்ட் பீரியடில் நடக்குது. சரியா, சரி. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா எ ஸ்மாலர் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஃபார் அ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம். அப்போது என்ன சொல்கிறாங்க, ஸ்மாலர் ஃபோர்ஸு ஆக்டிங் ஃபார் அ லாங்கர் டைம். எப்படி அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னால் என்னென்னா, இப்போ ஒரு லாங் ஜம்ப் பண்ணுறாங்க. சரியா, லாங் ஜம்ப் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க பாயிண்ட்டு இங்கேருந்து ஓடி வராங்கன்னு வைங்க. ஒரு ஹியூமன் பீயிங் இங்கேருந்து வராங்க, ஒரு குறிப்பிட்ட டைமிங் உங்களுக்கு இடம் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் கிக் பண்ணி ஜம்ப் பண்ணி போய் குதிக்கணும். குதிக்கிற இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க, ஃபுல்லாக மணல் போட்டிருப்பாங்க. சரியா, அப்போ அந்த மணல் எதுக்காக அந்த இடத்துல போடுறாங்க, நீங்கள் சப்போஸ் இந்த ஜம்ப் பண்ணுறவர் அவரோட ஃபோர்ஸ் ஃபுல்லாகவே இங்கே வந்து இறக்குவார் இல்லையா. அப்போது அத்தனை லார்ஜ் ஃபோர்ஸ் அப்படியே கொண்டு வந்து இறக்கும்போது இந்த சர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹார்டாக இருந்ததுன்னு வைங்களேன், என்னாகும், அவருக்கு பாதிப்பு அதிகமாகும் இல்லையா. குதிக்கிறவங்களுக்கு அந்த இடத்துல அடிபடும். அதனால தான் அந்த மாதிரி ஒரு இது நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இங்கே சாஃப்ட் சர்ஃபேஸை ஒரு கொடுக்குறாங்க. சாஃப்ட்னா ஒரு மணல் போட்டு அந்த இடம் வந்து சாஃப்டாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல எதுக்காக அந்த மணல் கொட்டுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல இவங்க கொடுக்குற லார்ஜ் ஃபோர்ஸ் வந்து அந்த மணலில் குதிக்கும்போது என்ன ஆகுது, அந்த குதிக்கும்போது மணல் நகர்ந்து அப்படியே கீழே நம்ம குதிக்கிறோமா, டைரெக்டாக வந்து குதிச்சோன்னே அப்படியே உட்கார்றதில்ல. அந்த மணலுங்கும்போது அந்த ஒரு ஃபோர்ஸ் வந்து உள்ளே இறங்க நம்ம மணலுக்கு உள்ளே அப்படியே போய் ஒரு கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட சைஸில் உள்ளே இறங்கி உட்காந்துடுறோம். பார்த்திங்கன்னா மணலுக்குள்ளார உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. அப்போது அந்த இடத்துல என்ன ஆகுது, மணலுக்குள்ளார ஒரு டைமிங் லென்த்து கொடுக்குறாங்க. புரியுதா நான் சொல்கிறது. இப்போ இந்த இடத்துல ஒரு ஃபார் ஹை ஜம்ப் பண்ணுறாங்க, அந்த இடத்துல ஒரு பெட்டு மாதிரி போட்டிருப்பாங்க இல்லையா. அந்த பெட்டு சர்ஃபேஸில் நீங்கள் போய் குதிக்கும்போது என்ன ஆகுது, உள்ளே இப்படி குதிக்கும்போது உள்ளே போகுதா, அப்போது என்ன ஆகுது, டைமிங் வந்து அந்த இடத்துல எக்ஸ்டெண்ட் ஆகுது. சரியா, நீங்கள் குதிக்கிற டைமிங், அதாவது அந்த ஸ்பஞ்சு மாதிரி ஒரு பெட்டில் நீங்கள் குதிக்கிறீங்க அப்படின்னா அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா டைமிங் வந்து அதிகமாகுது. அப்போ அந்த இடத்துல ஃபோர்ஸ் என்ன ஆகுது, குறையுது. சரியா, அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு ஃபோர்ஸுங்கிறது குறையுது. புரியுதானே சொல்கிறது. அந்த பெட்டோ இல்லை மணலோ நீங்கள் விழும்போது அந்த இடத்துல மணல் நகருது, அப்படியே உள்ளே இறங்குறீங்க மணலுக்குள்ளார, அந்த மணல் அப்படி கொட்டி கிடக்குது. குதிக்கும்போது நீங்கள் அப்படியே மேலாக தரையில் உட்கார மாதிரி உட்கார மாட்டீங்க, மணலுக்குள்ளார உட்காந்துருப்பீங்க இல்லையா. அப்போது அந்த இடத்துல என்ன ஆகுது, சுற்றி மணல் இருக்கும், நீங்கள் மணலுக்குள்ளார உட்காந்துருப்பீங்க. அப்போ குதிக்கும்போது அந்த டைம் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுது. சரியா, அப்படி டைம் எக்ஸ்டெண்ட் ஆகும்போது உங்களோட ஃபோர்ஸ் வந்து குறையுது. சரியா, புரியுதானே சொல்கிறது. லார்ஜர் ஃபோர்ஸு ஷார்ட் பீரியடில் நமக்கு ஆக்ட் ஆகுது.
ஆனால் இங்கே ஸ்மாலர் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஃபார் அ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம் அதிகமாகும் போது ஃபோர்ஸ் உங்களுக்கு குறையும். இதுதான் 2 வேன்னு சொல்லி சொல்கிறோம். ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும்போது டைம் குறையும். ஃபார் தான் வண்டி ஓட்டுறோம், ஆக்ஸலரேட் பண்ணும்போது நீங்கள் குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நான் போகணும், ஐயோ லேட் ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓடுறோம். அப்போ நான் வண்டியில் வேகமாக நான் போகிறேன், ரொம்ப ஆக்ஸலரேஷன் அதிகமாக கொடுக்கும்போது எனக்கு அந்த ஷார்ட் பீரியடில் நான் போயிடுறேன், அவங்க சொன்ன டைமுக்கு நான் ஓடிடுறேன். ஆனால் எனக்கு இப்போ டைம் நிறைய இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுவேன், மெதுவாக போய்க்கலாம், இப்போ என்ன அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்லோவாக தானே நம்ம ஓட்டுவோம். அப்போ ஃபோர்ஸ் நம்ம கம்மியாக தானே கொடுக்குறோம். அதே மாதிரி தான், சரியா? அப்போது நம்ம இந்த ஜம்ப்பு கூட பார்த்திங்கன்னா விழும்போது, அந்த மணலில் விழும்போது அப்படியே நிற்கிறதில்ல, அப்படியே விழுந்து அந்த மணலுக்குள்ளார விழுறோம், உள்ளே போகிறோம் இல்லையா? அந்த டைமிங் எக்ஸ்டெண்ட் ஆகுது. எக்ஸ்டெண்ட் ஆகிறதுனால உங்களுக்கு ஃபோர்ஸ் அந்த இடத்துல என்ன ஆகுது, கம்மியாக வருது. ஓகேவா? இதுதான் 2 வேல உங்களுக்கு சேஞ்சிங் மொமெண்டம்ங்கிறது நடக்குது. ஓகேவா? புரிஞ்சுதா? இதுதான் இம்பல்சிவ் ஃபோர்ஸு. ஓகேங்களா? இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதில் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆட்டோமொபைல் ஆர் ஃபிட்டட் வித் ஸ்ப்ரிங்ஸ் அண்ட் ஷாக் அப்சார்ப்ஸ் டு ரெடியூஸ் ஜர்க்ஸ் வைல் மூவிங் ஆன் அன்ஈவன் ரோட்ஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா இன் கிரிக்கெட் எ ஃபீல்டர் புல்ஸ் பேக் ஹிஸ் ஹேண்ட்ஸ் வைல் கேச்சிங் த பால். இது எல்லாமே உங்களுக்கு ஆக்சுவலாக தெரிஞ்சது தான். நீங்கள் கிரிக்கெட்லாம் விளையாடுறீங்க தானே. அப்போ கிரிக்கெட் பால் விழுது அப்படிங்கும்போது என்ன பண்ணுவார், கிரிக்கெட் அந்த கேட்ச் பண்ணுறாரு அப்படின்னா கை அப்படியே தூக்கி பிடிச்சிட்டு இருந்தோம்னா பால் பட்டு தெரிச்சிடும். அப்போது அந்த என்ன பண்ணணும், பால் விழற ஃபோர்ஸுக்கு தகுந்த மாதிரி கை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறக்குவாங்க. பிகாஸ் இந்த இடத்துல டைம் எக்ஸ்டெண்ட் ஆகுது, சரியா? பால் விழற டைமிங்கை அதிகப்படுத்தும் போது அதனுடைய ஃபோர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கடைசியில் கையில் டக்குன்னு விழுந்துடும். இதுக்கு தான் இது அந்த ட்ரிக்கு. கிரிக்கெட் பிளேயருக்கு ஒரு ட்ரிக் என்னென்னா, அந்த பாலை கேட்ச் பிடிக்கணுன்னா விழற ஃபோர்ஸ்க்கு தகுந்த மாதிரி நான் மேலே கையை தூக்கி பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு மேலே ஹையில் நான் தூக்கி பிடிச்சிக்கிட்டே அப்படியே நிறுத்திட்டு இருந்தேன்னா அந்த பாலோட ஃபோர்ஸ் அதிகமாக வந்துட்டுருக்க ஒரு டைமுக்கு டக்குன்னு கையில் பட்டு வெளியில் போயிடும். அப்போ நான் அதை விழ அந்த டைரெக்ஷனுக்கே ஓடி 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 போய் கையை கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறக்கி நான் பிடிக்கிறேன். அப்படி நான் பிடிச்சேன் அப்படின்னா அந்த விழற டைமிங் அதிகமாக அந்த பாலோட ஃபோர்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ என் கையில் ஈஸியாக அது சிக்கும், சரியா? இதை கிரிக்கெட் பிளேயர்ஸோட ஒரு ட்ரிக். ஓகேங்களா? இது ஒரு இம்பல்சிவ் ஃபோர்ஸ், சரியா? இதுதான் செகண்ட் அந்த ஸ்மாலர் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஃபார் அ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு இது எக்ஸாம்பிள். ஓகேங்களா? இதுதான் இம்பல்சிவ் ஃபோர்ஸ். ஓகேவா? இப்போ நியூட்டன்ஸ் தேர்ட் லா பார்க்கலாமா? இப்போ பாருங்கள், நியூட்டன்ஸ் தேர்ட் லாவில் பாருங்கள், தேர்ட் லா ஆஃப் மோஷனில் Newton's third law states that for every action there is an equal and opposite reaction. They always act on two different bodies. ஓகேவா? என்ன சொல்கிறாங்கன்னா, for every action there is an equal and opposite reaction. They always act on two different bodies. அதாவது நீங்கள் என்ன ஆக்ஷன் கொடுக்குறீங்களோ அதுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அதுவும் எப்படி கிடைக்கும்? ஈக்குவலாக கிடைக்கும். ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் ரெண்டும் கிடைக்கும். எப்படி அப்படின்னா, தே ஆல்வேஸ் ஆக்ட் ஆன் 2 டிஃப்ரெண்ட் பாடிஸ். வித்தியாசமான பொருட்கள் அந்த பாடிஸில் இருந்து அந்த ரியாக்ஷன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஆக்ஷனும் ரியாக்ஷனும் டிஃப்ரெண்ட் பாடிஸில் தான் நடக்கும், சரியா? அது என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு இப்போ பாருங்கள், ஒரு நியூட்டன்ஸோட நியூட்டன்ஸ் தேர்ட் லா. என்ன சொல்லியிருக்காங்க? எவ்ரி ஆக்ஷன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ஆப்போசிட்டு ஈக்குவலாக இருக்கணும், ஆப்போசிட் ரியாக்ஷனாக இருக்கணும். அதாவது ஆப்போசிட் ரியாக்ஷன். ஆப்போசிட் அப்படின்னா டைரக்ஷன் வேறையாக இருக்கும்போது அதுக்கு நெகட்டிவாக நம்ம காட்டலாம். ஆப்போசிட் ரியாக்ஷன்
அப்படின்னு சொல்லி காட்டலாம். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆக்ஷன் இப்படி கொடுக்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாலை கீழே போடுறீங்க, ஒரு பாலை கீழே போட்டிங்கன்னா அந்த பால் என்ன ஆகும், ரிட்டன் நம்ம கைக்கு வரும். கீழே பட்டு தரையில் பட்டு ரிட்டன் அந்த பால் வந்து நம்ம கைக்கு வருதா, அதுதான் ஆப்போசிட்டு ரியாக்ஷன். இது ஆக்ஷன் நடக்குது, இங்கே ரியாக்ஷன் நடக்குது. ஓகேவா? அப்போது நீங்கள் என்ன ஆக்ஷன் கொடுக்குறீங்களோ, இப்போது அந்த என்ன ஆக்ஷன் கொடுக்குறீங்க அதுக்கு ரியாக்ஷன் அது ஈக்குவலாக இருக்கும், ஆனால் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும். சரிங்களா? ஓகே. இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் அப்படியே கூட காட்டலாம். எப்படின்னா, இப்போ வந்து பால் தூக்கி போடுறாங்க. இங்கேருந்து பாலை வந்து இப்படி தூக்கி போடுறாங்க செவுத்தில். சரியா? இது செவுரு, இது மேலே தூக்கி போடுறாங்க. பால்ங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் இல்லையா, பால். அதை ஏன்னு வச்சுக்கலாம். ஏன்னு ஒரு ஆப்ஜெக்ட்டு பால். இது வந்து செவர் இல்லையா, இதை வந்து பின்னு வச்சுக்கலாம். சரியா? பின்னு வச்சுக்கலாம். இப்போது இங்கேருந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து இந்த பாலை தூக்கி போட்டால் அந்த ஃபோர்ஸ் எங்கே போய் விழுது, செவுத்தில் போய் படுது. இது வந்து பால் ஏ, அந்த ஆப்ஜெக்ட் ஏவோட ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் ஆகுது. அப்போ இந்த இடத்துல என்னென்னு போடலாம், FA. ஓகேவா? இந்த பால் ஏ ஆப்ஜெக்டினுடைய ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி அந்த செவுத்தில் வந்து அந்த ஃபோர்ஸ் படுது. அப்போது அதை வந்து FAன்னு நம்ம சொல்கிறோம். சரியா? பட்டு திருப்பி என்ன ஆகுது, அந்த பால் ரிட்டன் வருமா, ரிட்டன் வருது. அப்போது இங்கே பட்டு எதனுடைய ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு, இந்த செவுத்தினுடைய ஃபோர்ஸு அந்த பால் மேலே ஆக்ட் ஆனதுனால தான் ரிட்டன் வருது. சரியா? அப்போது இந்த இடத்துல ஏ ஆப்ஜெக்ட் மேலே இந்த பியோட ஆப்ஜெக்டோட ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆனதுனால இந்த ஃபோர்ஸ் என்னன்னு சொல்கிறோம், FB அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போது அந்த ஈக்குவேஷன் அவங்க கொடுத்துருக்காங்க, அதுபடி தான் நம்ம சொல்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா பால் போடுறாங்க, ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் ஏ போடுறாங்க. ஆப்ஜெக்ட் ஏக்கு நீங்கள் கொடுத்த ஃபோர்ஸ் வந்து செவுத்தில் ஆக்ட் ஆகி டப்புன்னு பட்டுருச்சு. அது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுத்த ஃபோர்ஸ், ஆப்ஜெக்ட் ஏக்கு நீங்கள் கொடுத்த ஃபோர்ஸு பட்டு ரிட்டன் வருது பாரு. ரிட்டன் எதனுடைய ஃபோர்ஸ் கிடைக்கிது, செவுத்தில் பட்டு அந்த செவுத்தினுடைய ஃபோர்ஸ் தான் இந்த ரிட்டனாக உங்களுக்கு கிடைக்கிது அந்த பால் மேலே. அப்போ அதே ஆப்ஜெக்டில் உங்களுக்கு என்ன கிடைக்கிது, ரிட்டன் ஃபோர்ஸ் கிடைக்கிது. அதை ஃபோர்ஸ் பின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். சரியா? அப்போது ஆப்ஜெக்ட் பாருங்கள், 2 பாடிஸ், ஒன்று பால் ஒன்று செவரு, பட்டு ரிட்டன் நமக்கு கிடைக்கிது. மேக்னெட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதில் என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, FB = -FA அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இப்போ FB = -FA ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதாவது ஆக்ஷன் = ரியாக்ஷன். அதாவது ஆக்ஷன் நடக்குது, ரியாக்ஷனும் நடக்குது, என்ன ஆப்போசிட்டில் நடக்குது. அதனால தான் மைனஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, அதே தான் இங்கேயும். இப்போது FBயோட ஆக்ஷன் எங்கேருந்து நடக்குது, FA கிட்டேருந்து டைரக்ஷன் வேறு பக்கமாக போகுது. அப்போது அதனால தான் இங்கே -FA, FAவோட ஆக்டிங் வந்து என்னவாக இருக்குது, மைனஸில் இருக்குது, ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. FAவிலேருந்து வர்றது தான் FB. சரிங்களா? அதுதான் ஆப்போசிட் டைரக்ஷன் சொல்லிட்டு நீ மைனஸ் கொடுத்துருக்கோம். சரியா? FB இங்கே வந்துருச்சு, ரிட்டன் வருது இங்கே. ஆனால் ரிட்டன் எங்கேருந்து ஏற்படுது, FAவிலேருந்து ஏற்படுது. டைரெக்ஷன் மாற்றுது, FA கிட்ட தான் டைரெக்ஷன் மாறுது. அதனால தான் இந்த டைரெக்ஷன் சேஞ்ச் ஆகிறதுனால -FAன்னு சொல்லி சொல்கிறோம். சரியா? FB = -FA. இதுதான் தேர்ட் லாவோட ஃபார்மேட்டு. புரிஞ்சுதா? இதுதான் வந்து இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க, மேக்னிடியூடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். இந்த if a body A applies a force FA on a body B மேலே, அதான் நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த B மேலே இந்த பாடி ஆப்ஜெக்ட் A வந்து உங்களுக்கு ஃபோர்ஸ் கொடுக்குது. அப்புறம் B ரியாக்ட் பண்ணுது வித் ஃபோர்ஸ் FB ஆன் த பாடி A. அப்போது B என்ன பண்ணுது, ரியாக்ட் பண்ணும்போது FB அந்த பாடி A வந்து அது மேலே FBங்கிற ஒரு ஃபோர்ஸை கொடுக்குது. அப்போது விச் இஸ் ஈக்குவல் டு FA இன் மேக்னிடியூட் பட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன். சரி, அதுதான் நான் சொன்னது. புரிஞ்சுதா? அப்போது மேக்னிடியூடுன்னு சொல்லிட்டாங்க. மேக்னிடியூட்னா என்ன, லென்த்து தான்.
ஒன்றும் இல்லை, லென்த்து, இது லென்த் இருக்குது இல்லையா, இந்த லென்த்து தான் மேக்னிடியூட்னு சொல்கிறாங்க. மேக்னிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது என்னென்னா, நான் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து இந்த லென்த்து நான் கொடுக்குறேனோ அதே லென்த்துக்கு தான் ரிட்டர்ன் வருது. சரியா? இந்த ஆப்ஜெக்ட் ஏலேருந்து பட்டு பியில் பட்டு பியிலேருந்து அந்த எஃப்ஏவோட ஃபோர்ஸ் மாறி டைரெக்ஷன் மாதிரி வருது. அதனால் மைனஸ்ன்னு நான் போட்டேன், அவ்வளோதான். மற்றபடி லென்த் எல்லாமே இஸ் ஈக்குவல், ஆனால் டைரெக்ஷன் மட்டும் ஆப்போசிட். ஓகேவா? இப்படி போட்டு இந்த பக்கம் ரிட்டர்ன் வருது, அவ்வளோதான். ரியாக்ஷன் வந்து என்னவா கிடைக்குது, நமக்கு நெகட்டிவாக கிடைக்குது. பிகாஸ் ஆப்போசிட் டைரெக்ஷனில் கிடைக்குது, அதனால் நெகட்டிவ்னு நம்ம கொடுக்குறோம். புரிஞ்சுதா? இதுதான் FB is equal to minus FA. ரியாக்ஷன் புரிஞ்சுதா? FB is equal to minus FAங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுதா? ஏன் நம்ம மைனஸ் கொடுத்தோம்? டைரெக்ஷன் மாறுது, ஆப்போசிட் டைரெக்ஷன் வருது. சரியா? அதனால தான் நாம் என்னென்னு கொடுக்குறோம், நெகட்டிவ் கொடுக்குறோம். சரியா? மைனஸ் கொடுக்குறோம். இதுதான் தேர்ட் லா. தேர்ட் லாவில் பாருங்கள், எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிள் என்னென்னா, when birds fly they push the air downwards with their wings and the air pushes the bird upward. reaction. சரி, ஆக்ஷன் என்ன நடக்குதுன்னா, பேர்டு வந்து அந்த விங்ஸை ஃப்ளை பண்ணுறதுக்காக அசைக்குது, இப்படி அசைக்குது. அசைக்கும்போது அதில் ரியாக்ஷன் என்ன நடக்குதுன்னா, அந்த காற்றை அது கீழே தள்ளுது. அந்த விங்ஸில் அந்த காற்று பட்டு அந்த காற்று கீழே தள்ளுது விங்ஸ் மூலிமா. அதுக்கு காற்று வந்து என்ன பண்ணுது, அந்த பேர்டை மேலே ஏற்றுது, அப்போட மேலே தூக்கி விடுது. இதுதான் ரியாக்ஷன். சரியா? when a person swims he pushes the water using the hands backward, அது ஆக்ஷன். and the water pushes the swimmer in the forward direction, ரியாக்ஷன். சரியா? அப்போ ஸ்விம் பண்ணுற ஒரு மேன் வந்து தண்ணியை வந்து பின்பக்கமாக தள்ளுவாங்க, பேக்வேர்டாக தள்ளுறாங்க, இப்படி பின்னாடி தள்ளுறாங்க, அது ஆக்ஷன் பண்ணுறாங்க. அதுக்கான ரியாக்ஷன் என்ன நடக்குது, தண்ணி வந்து அந்த மேனை வந்து முன்னாடி தள்ளுறாங்க. சரியா? அது வந்து ரியாக்ஷன். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, when you fire a bullet the gun recoils backward and the bullet is moving forward, action, and the gun equals this forward action by moving backward, reaction. சரியா? அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, கன்னை நீங்கள் ஷூட் பண்ணும்போது இந்த புல்லட் வந்து முன்னாடி போகுது, ஆனால் அதனுடைய பின்னாடி புஷ் பண்ணுற ரியாக்ஷன் வந்து பின்னாடி வருது இல்லையா, அதுதான் வந்து இதில் ஆக்ஷன் ரியாக்ஷனாக சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுதா? இதுதான் வந்து நியூட்டன்ஸ் தேர்ட் லா. ஓகே, இன்றைக்கி நம்ம இம்பல்சிவ் ஃபோர்ஸும் நியூட்டன்ஸ் தேர்ட் லாவும் பார்த்தோம். சரிங்களா? புரிஞ்சிச்சு இல்லையா? ஓகே, இதுக்கு பாருங்கள், ஒரு முறை கால்குலேஷன் காமிக்கிறேன், ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்புகிறேன், பார்த்துக்கலாம். சரியா? பாருங்கள், இம்பல்சிவ் ஃபோர்ஸு J is equal to F into T, large force acting in very short interval of time. அப்போ பாருங்கள், செகண்ட் லா படி F directly proportional changing momentum divided by time with respect time. சரியா? இதை நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன். சரிங்களா? இதை வந்து நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்துருக்கோம். ஓகேவா? தேங்க்யூ.